இப்போ டெலிபோர்ட் ஹாய் கைஸ். இப்போ டெலிபோர்ட் ஹேக்கு வந்து இந்த விபிஎன் வந்து எப்படி செட்டப் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் தெரியாதவங்களுக்கு பார்த்துக்குங்க. அது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு, ஃப்ரீ ஃபயர் ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். பேன் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. விபிஎன் மட்டும் தான். விபிஎனில் தான் நெட்டு கட் ஆகும். அதை ப்ளே பண்ணும்போது விபிஎனில் கட் ஆகாத மாதிரி இருக்கும். எல்லோவுக்கு போகும். நெட்டு வந்து எல்லோவுக்கு போனோன்னா நம்ம டெலிபோர்ட் ஆயிடுவோம் எனிமிக்கிட்ட. பாருங்கள், உங்கள் வாட்டி ப்ளே பண்ணாலும் காட்டுதான். அது அப்ளை ப்ராசஸ் பாருங்கள் வீடியோவை. ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க. ஃபஸ்ட்டு இந்த இருக்கலாம், இதுதான் ஏபிகே. அந்த ஏபிகே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுங்க, அக்செப்ட் கொடுத்துங்க, டன் கொடுத்துங்க. ஓகேவா? இப்போ அப்படியே மினிமைஸ் பண்ணுங்கள். இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மினிமைஸ் பண்ணிட்டு இந்த இதில் இந்த ஒயிட் கலரில் இருக்கலாம், இந்த இதுதான் ஃபைலு. இந்த இதுதான் ஃபைலு. இந்த ஃபைல் தான் தேவைப்படும். இந்த ஃபைலை மட்டும் பார்த்துக்கங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்கா, இது வந்து ஏபிகேன்னு இருக்கும். இது வந்து சிஎஃப்ஜின்னு இருக்கா, இப்படி தான் இருக்கும். நெட்டு சிஎஃப்ஜி பார்த்துக்குங்க. இப்போ அந்த ஏபிகே இந்த இருக்கா, இந்த ஏபிகே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே ஆக்டிவ் கொடுங்க. இந்த இருக்கலாம், இந்த ஆக்டிவ் கொடுங்க. ஆக்டிவ் கொடுத்தோன்னா வேறு வெப்சைட் போகும். அதனால் அதை மினிமைஸ் பண்ணிட்டு தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டதுக்கப்புறம் இப்போ இப்படி வருதா, இப்போ கீழே பாருங்கள், இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இருக்கா ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணிங்கன்னா இதில் ரெண்டாவதாக இருக்கா, இந்த இன்புட் ஃபில்டரான்னு இருக்கா, ரெண்டாவது, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அந்த ஃபைல் எதில் இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து வந்துருச்சு. உங்களுக்கு சப்போஸ் அந்த இது உங்களுக்கு வந்து சேவ் டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலகிராமில் தான் இருக்கும். இதில் போய்ட்டு நம்ம இதை டச் பண்ணிங்கன்னா, நம்ம ஃபோன் மாடல் டச் பண்ணிங்கன்னா வந்துடும் மொத்தமாக. இதில் வந்து டவுன்லோடில் இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து ஏகேபி ஃபைலில் தான் வச்சுருக்கேன். இந்த ஃபைலை டச் பண்ணிட்டு இதில் ஃபேக் லேக்னு இருக்கா, இதை டச் பண்ணுங்கள். ஃபேக் லேக் டச் பண்ணி நான் சொன்னோம்னா அப்ளே நம்ம இன்ஸ்டால் பண்ணது ஏபிகேன்னு இருக்கும். ஒரு அட்டை மாதிரி இருக்குமா ஃபைல், அது வந்து பாருங்கள் நெட்டு சிபிவி சிஎஃப்ஜின்னு இருக்கா, இதுதான். இதை டச் பண்ண உடனே வந்துடும். அப்படி வந்துடும். இப்படி வந்த உடனே அவ்வளோதான். இதில் ஆக்டிவ் கொடுங்க. ஆக்டிவ்னு இருக்கா, ஆக்டிவேட்டர், இதை டச் பண்ணிங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ ஃபைல் எல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ இந்த ஹோமை டச் பண்ணுங்கள். ஹோமை டச் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு லோகோ மாதிரி வரும். அந்த லோகோ வந்துட்டு இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சைஸில் எனக்கு தேவைப்படணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இருக்கலாம், கீழே இது டச் பண்ணுங்கள். இது டச் பண்ணிட்டு இந்த இருக்கலாம் கான்ஃபிகரேஷன் இருக்கலாம், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு மேலே பாருங்கள், இந்த இருக்கா 30 டிபின்னு இருக்கா, அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மேலே இருந்து பாருங்கள் ஒரு லோகோ மாதிரி வருதா. அந்த லோகோவோட கலரு எவ்வளோத்துக்கு பெருசாக வேணும்னு வச்சுக்கலாம். நான் இவ்வளோ பெருசாக வச்சுருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணாலும் பெருசாக வச்சுக்கலாம், அவ்வளோ பெருசாக வச்சுக்கலாம். நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது சிறுசாகவே போதும் நம்மளுக்கு. அப்புறம் கலரு கீழே பாருங்கள், கலர் இருக்கா, நான் மஞ்சள் கலர் வச்சுக்கிறேன். ஓகே, மஞ்சள் சோப். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், இதை கொடுத்துருங்க, இந்த ப்ளூ கலரை கொடுத்துருங்க. அவ்வளோதான். கொடுத்துட்டு மேலே இந்த சைடு பேக் அமுக்குங்க. அமுக்கிட்டு அப்புறம் இந்த ஹோம் அமுக்குங்க. ஹோம் அமுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட். அவ்வளோதான். ஸ்டார்ட் கொடுத்து இந்த கீழே ஒரு ப்ளூ கலரில் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் பர்மிஷன் இருக்கும். அது ஸ்க்ரீன் பர்மிஷன் அந்த ஏபிகே இந்த இருக்குது, ஏபிகே இந்த இருக்கா, சரிங்க. அந்த ஏபிகே லாஸ்ட்டாக இருக்கா, டச் பண்ணி ஸ்க்ரீன் பர்மிஷன் அளவு கொடுத்துருங்க. அளவு கொடுத்து ஆன் கொடுத்துருங்க. ஏன்னா அது பர்மிஷன் இருந்தால் தான் பேக்ரவுண்டில் அந்த லோகோ வரும். ஓகே, அவ்வளோதான். இப்போ என்னென்னா அதே மாதிரியே ஆக்டிவேஷன் கொடுங்க. தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டுட்டு இப்போ வந்துருச்சா, இதில் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இந்த ஸ்டார்ட் கொடுத்தவங்க ஓகே கொடுங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த லோகோ வந்துருச்சா, அந்த லோகோ நம்ம நோட்டிக்கலாம், எங்கேனாலும் வச்சுக்கலாம். அவ்வளோ. அப்படி இந்த மினிமைஸ் பண்ணிக்கிறேங்க. மினிமைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் வச்சுன்னா ஃப்ரீ ஃபயரில் போகலாம். மேக்ஸு தான் மேக்ஸில் போங்க. நான் ஃப்ரீ ஃபயர் தான் வச்சுருக்கேன். ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போகிறேன் பாருங்கள்.
இதில் ஹோலோகிராமு ஆட் பண்ணி இந்த யூஸ் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஹோலோகிராமு இதை மட்டும் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள். கிட்ட வந்துட்டான் சாரி. இப்போ இனிமே அந்த அங்கே தான் நிற்கும். நம்ம இதை ப்ளே பண்ணணும். டச் பண்ணதுன்னா இப்போ ஒரு மாதிரி ஓடுதா பாருங்க. ஐயோ இனிமையாக நின்ட்டானே பாருங்க. எனிமி வந்து இப்போ ப்ளே பண்ணிட்டேன்னா எனிமி தெரியாது, நம்ம அங்கே தான் நிற்கும். இப்போ கிட்ட வந்துட்டோமா எனிமி கிட்ட எனிமி பார்க்கும்போது என்னென்னா இதில் என்ன அந்த மாதிரி தான் காட்டும். எனிமி எல்லோ கலரில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு வாட்டி டச் பண்ணி காட்டுதான் பாருங்கள். இது அமுக்கு போய் பாருங்கள். நெட்ஒர்க்கு பாருங்கள் எல்லோ கலரில் மாறும். பாருங்கள் எல்லோ கலரில் மாறும் பாருங்கள். மாறிச்சா மாறிட்டு ஒரு 5 செகண்டில் வந்துடும், ரிட்டர்னு வந்துடும். நம்ம எப்போல்லாம் ப்ளே பண்ண நினைக்குமோ அப்போல்லாம் போட்டு அடிக்கலாம் பாருங்க. இப்போ இன்னும் நினைக்கிறேன் வரலையா. உங்களுக்கு பேக் வந்து வேறு மூமெண்ட்டில் இருந்தாலும் ஆடலாம். ஒரே இடத்துல நிற்க வந்து நம்ம தெரிஞ்சுட்டா அப்படிங்க நினைக்கா இந்த இடத்துல தான். அதனால நமக்கு இனி முன்னாடியே போனாலும் எனிமிக்கு தெரியாது. நம்ம எனிமி கிட்ட வந்துட்டோமா முன்னாடி நின்று அடிக்க மாட்டான். இப்போ தான் அவனுக்கு கணிச்சிட்டு அந்த இப்போ ஓடுதா பண்ண அங்கே போய்ட்டானா நான் போட்டுவிட்டு முன்னாடி ஓடுதான். என்னை அடிக்க மாட்டான் பாருங்க. அடிக்க மாட்டான். எனிமி வந்து நம்ம அந்த இடத்துல தான் நிறுத்தணுமா. இது வந்து ஒரு அடி தான் அடிக்க வர மாட்டேங்க பாருங்க. நம்ம பொழுது பாருங்க இந்த இடத்துல வச்சு போட்டுட்டு போகிறேன். இதில் ஹோலோகிராம் மட்டும் போட்டு யூஸ் பண்ணால் வெறித்தனமாக இருக்கும். பாருங்க இதை போட்டு கிட்ட போட்டுட்டு போகிறாங்க. ஐயோ செக்யூர்ல
எப்போல்லாம் டச் பண்ணமோ அப்போல்லாம் நமக்கு நெட்டு கட்டாகவும் அந்த எனிமிக்கு வந்து தெரியாது நம்ம நிற்கிறது. கரெக்டாக அது ஒரு 5 செகண்ட் ஓடி லோடாகி இந்த பழைய எப்போ நார்மலாக போட்டு டவர் வந்து அந்த டைத்தில் நம்ம எதுவுமே அட்டாக் பண்ணணும். உங்களுக்கு புரியுதான்னு தெரில. தான் இருக்கும். யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். இந்த இப்போ எனிமி போட்டு போகிறோன்னா எனிமி ஆனால் நிற்க தான் ஒரு இடத்துல நின்று டேமேஜ் ஆகி நிற்பானலாம். அப்படி நிற்கும்போது இது நல்லா யூஸ் ஆகும். அதுக்காண்டி நீங்கள் எனிமி வந்துட்டு இருக்கான் நம்ம நேரத்துக்கு அந்த இடத்துல மட்டும் அனுப்பிடுறாங்க. நம்ம ஒரே இடத்துல நிற்கலாம். அதுக்கு தான் சொல்ல வரேன். நம்ம பாருங்க இப்போ அந்த இடத்துல எந்த இடத்துல வாரம்னு பார்ப்போம். இப்போ நம்ம அந்த குளோரில் தான் போட்டிருக்க மாதிரி எனக்கு தெரியும். இந்த குளோரில் தான் நிற்க மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள் ஒரே நிமிஷம். இப்போ இந்த சைடு வந்துட்டு அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சாருங்க இந்த கபூதி போய் எங்கே போனால் அதுக்குள்ளே காணும். இந்த அரணம் பாருங்க. சார் இவன் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ண. அவன் வந்து அந்த குளோவில் தேடிட்டு தான் வந்திருக்கான். அங்கே தான் நின்னா அப்படின்னு பாருங்க. அவங்களுக்கு ஏட்டு ஸ்டார்ட் தான் குண்டியில் ஒரு அடி ஏட்டு குண்டு அடித்தான். வாரம் ஒரே நிமிஷம் பாருங்க. போட்டு அவன் முன்னாடி போகிறான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சரியே வந்துட்டு அவன் ஏறி வர முடியும். இப்போ அதனால நம்ம ஏறி போகிறோம். அவன் முன்னாடி போகிறான். அவனுக்கு வெறித்தனமாக இருக்கும். ரூம்க்கெல்லாம் வாரமா ஒரே நிமிஷம் அமுக்கி விட்டு பாருங்க 5 செகண்ட் ஓடும். பார்த்தீங்களா அந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து தெரியும்.